எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான vlog-ஆ தாங்க இருக்க போகுது. நாங்கள் இன்னைக்கு ஒரு செம்மையான ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து சாப்பிட வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அபுதாபியில் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்க்கு நாங்கள் வந்திருக்கோம், நியூ பஞ்சாப் ரெஸ்டாரண்ட். ஸோ இந்த vlog ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நாங்கள் வந்து ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் டேஸ்ட் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது, ஸோ ப்ரைஸ் எல்லாமே வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் போது ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப்பிங் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இன்றைக்கி வந்திருக்கேன் நியூ பஞ்சாப் ரெஸ்டாரண்ட் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து கிராண்ட் அவுட்லெட் ஷாப்லாம் வந்து தெரிஞ்சிருக்கோங்க. அதே மாதிரி வந்து இந்த சலாம் ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சந்தேஷ்னு ஒரு ஸ்வீட் ஷாப்லாம் இருக்கும். ஸோ அது எக்ஸாக்ட்லி அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சிட்டி பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. சிட்டி பர்கருக்கு ஜஸ்ட் பக்கத்து பில்டிங் தான் இந்த நியூ பஞ்சாப் ரெஸ்டாரண்ட். ரொம்ப நாளாக வந்து அனீஷோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சூப்பராக இருக்கும்னு வந்து சொல்லி கேள்விப்பட்டாங்களாம். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நியூ பஞ்சாப் ரெஸ்டாரண்ட் வந்து வந்தாச்சு. ஆக்சுவலி நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து சாப்பிட மாட்டேன். இந்த ஃபுட் வந்து நல்லா வந்து டேஸ்ட் பண்ணுறது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அனீஷ் அதுக்கப்புறம் குழந்தைங்கள்லாம் வந்து அவங்க நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஐம் எ வெரி வெரி புவர் ஈட்டர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வந்து சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு தான் நானும் வந்திருக்கேன். இல்லைன்னா நம்ம திட்டு வாங்குவோம். ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்து வந்தாச்சு. ஒரு தனி வந்து ரூம் மாதிரியே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே வந்து ஏதாவது வந்து ஒரு கேபின் எடுத்துக்கலாம். அந்த கேபினில் வந்து நீங்கள் வந்து உட்காந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வந்து சாப்பிட்லாம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுங்க, இல்லைனா வந்து ஏர்லியாகவே வந்து புக் பண்ணிடுங்க. பிகாஸ் ரொம்ப நேரம் வந்து நிற்கிற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து நாங்கள் வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து எங்களுக்கு வந்து இடம் கிடச்சிது. பட் ஃபுட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் என்ன சாப்பிட போகிறோம் அது எல்லாமே வந்து நான் சும்மா அனீஷ்கிட்ட வந்து ஒரு பிட்ஸ் அண்ட் பீசஸாக வந்து கேட்டேன். ஸோ அதையும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். மட்டன் மட்கா பிரியாணி நியூ பஞ்சாப் ரெஸ்டாரண்ட் வந்துருக்கோம். இங்கே வந்து சிக்கன் கராய் செம்ம ஃபேமஸ், அதுவும் பஞ்சாபி சிக்கன் கராய். ஸோ அது டேஸ்ட் பண்ணுறது தான் வந்திருக்கோம். அது கூட லைட்டாக நம்ம மட்டன் மட்கா பிரியாணி ஆர்டர் பண்ணியாச்சு. லைட்டாக ஓகே, பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். லெட்ஸ் see. வேறு என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்? வேறு அவ்வளோதான். ஆக்சுவலி அனீஷ் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வீடியோலலாம் வரமாட்டான். ஸோ சும்மா ஒரு பிட்ஸ் அண்ட் பீசஸாக வந்து அவனோடதை வந்து கேட்டு அந்த ரிவ்யூ வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்போவுமே ரொம்ப ஃபேவரட் வந்து பார்த்திங்கன்னா சூப். ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சூப் எதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப். ஸோ எஸ், நான் இங்கேயும் வந்து அதுதான் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் என்னோடய சூப்பை நானே வந்து ஸ்பாயில் பண்ணிட்டேன். ஆல்ரெடி அதில் சால்ட் இருந்துச்சு, அது தெரியாமல் நிறையா சால்ட்டை போட்டு பயங்கர சால்ட்டி ஆயிடுச்சு. பட் மற்றபடி வந்து சூப் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் மின்ட்டு வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிலாம் சாப்பிட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அந்த வெஜிடபிள்ஸு வித் அந்த கர்டோட அந்த டிப் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த டிப்பும் வெஜ் சாலட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வித் அந்த டிப் வந்து சூப்பராகவே இருந்துச்சுங்க. நமக்கு சாண்ட்விச்க்கெலாம் அப்ளை பண்ணுவோம்ல அந்த மாதிரியான ஒரு டிப். ஆக்சுவலி இது கர்டில் வந்து பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லோரும் வந்து சாப்பிட்டாங்க ஃப்ரம் த சாலட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஸ்டார்டர் வந்து ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ டிப்பும் சூப்பராக இருந்துச்சு. ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு, சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃப்ளஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ்மே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுங்க. ப்ளஸ் அந்த ஃப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த பெப்பர் அதெல்லாம் போட்டு அந்த மாதிரி ஸ்பைசி ஃப்ரைஸ் மாதிரி வச்சுருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் ப்ரெசன்டேஷன் அவங்க வந்து கொண்டு வந்து வச்ச விதம், அதுக்கப்புறம் வந்து அந்த குட்டி ஒரு ஜார் மாதிரி இருந்துச்சுல அதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரைஸ்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ், அதுக்கப்புறம் வந்து ஹமூஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. பட் இந்த மைனஸ் வந்து நாட் குட், ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி வந்து ஒரு ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹமூஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஹமூஸ் வந்து நம்ம கேட்கவே வேண்டாம், சூப்பர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் வந்து கராச்சி சிக்கன் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்ப ஜூஸியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஸோ நீங்கள் யாராவது பஞ்சாப் ரெஸ்டாரண்ட் வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிக்கன் வந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வந்து என்னோடய பிளேட்டில் இருந்த ஃபிஷ் ஃபிங்கர்ஸ். ஸோ சூப்பராக இருக்குல்ல ஃப்ளஷ் பார்க்கவே. நெக்ஸ்ட் எங்களோட மெயின் வந்து பார்த்திங்கன்னா மட்கா பிரியாணி, மட்டன் பிரியாணி வந்து வாங்கினோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைக் பராத்தா பிரியாணி மாதிரி தான், பட் மட்காவில் வச்சுருக்கனால அது மட்கா பிரியாணி.
ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சிக்கன் வந்து வாங்கியிருந்தோம், அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கிரேவி ப்ளஸ் லைக் சிஸ்லர்ஸ் மாதிரி வந்து நல்லா அப்படியே பயங்கர சூடாக எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. இதுவுமே டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போது நம்மளோட மட்டன் பிரியாணியை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒரு பர்சனை வந்து கூப்பிட்டோம். ஸோ அவங்க தான் ஓப்பனிங் செரமனி பண்ணுறாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் இந்த மாதிரி வந்து பர்தா பிரியாணின்னு சொல்லிட்டு சிக்கன் வச்சு பண்ணியிருப்பேன். அது என்னோடய சேனலில் இருக்குது. உங்கள் யாருக்காவது அதோட ரெசிபி பார்க்கணுன்னா தாராளமாக போய் பாருங்கள். பர்தா பிரியாணி. ஸோ இப்போ வந்து நம்மளோட மட்டன் பிரியாணி வந்து நம்ம ட்ரை பண்ணிடலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பர்தா பிரியாணிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பன்னெல்லாம் ரெடி பண்ணி அதுக்குள்ளே நம்ம பிரியாணி தனியாக ரெடி பண்ணி ரெண்டுத்தையும் ஸ்டஃப் பண்ணி அதுக்கப்புறம் அவனில் வச்சு அது போத் டுகெதராக வந்து பேக் ஆகும். பட் இது வந்து ஜஸ்ட் வந்து அந்த மட்காவில் வந்து அந்த பிரியாணி வந்து பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே வந்து இந்த பர்தா மாதிரி வந்து இந்த பன் மாதிரி மேலே வந்து அதை வச்சு கோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஐ திங்க் சூடு பண்ணி அது பேக் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, நாங்கள் எல்லாம் வந்து சாப்பிட்டாச்சு. ஸோ ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி வந்து 150 dirhams. உங்கள் எல்லாருமே இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு சூப்பரான நைட்டு, ஒரு நல்ல டின்னர் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சூப்பரான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் see you, tata, bye bye.